ஃபர்ஸ்ட் கிளாஸ் வைரம் பச்சை எல்லாம் இருக்குது. உங்க திருப்திக்கு இருக்குதான்னு பாருங்களேன். பாருங்க. பச்சை என்ன விலைங்க? 43,000. இந்த நீளம் 32,000. என்னங்க விலையெல்லாம் ஒரே தூக்கா சொல்றீங்களே? நாங்களும் உங்களை மாதிரி வியாபாரிங்க தான். இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறோம். ஏதோ பார்த்து போட்டு கொடுங்க. ரெண்டே எடுத்துக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு என்னங்க? பில்லு குடுக்கிற பழக்கம் இல்ல. பரவாயில்லைங்க, எங்க பணமும் கருப்பு பணம் தானுங்க. பில்ல பத்தி கவலையே இல்லைங்க. இதுல 70,000 ரூபாய் இருக்கு. என்னங்க இது அநியாயமா 5,000 ரூபாய் குறைச்சிட்டீங்களே. பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நாங்க வர்றோம். வாங்க வாங்க. இனிமே உங்க தேவைக்கு அடிக்கடி கடைக்கு வரணும். அவசியம் வரணும். என்ன இது? இது லெதர் பாக்ஸ். இதுக்குள்ள இருக்கிறது பணமும் வைரமும். மிஸ்டர் நடராஜ், கமான். மனிதர்கள் எல்லோருக்குமே ஒரே மாதிரியான உருவமைப்பு தான். ஆனா மாறுபட்ட குணங்களை தெரிஞ்சுக்கத்தான் இவர் யாரு என்ன எப்படிலாம் கேட்கணும் இல்ல? அது போல இது தோல் பெட்டி தான். இதுக்குள்ள இருக்கிறது வைரமும் பணமும் தான். எனக்கு தெரியுது. ஆனா இது இங்க எப்படி வந்தது? இது என்ன வியாபாரம்? அதான் நான் கேட்கிறேன். இது என் சொந்த வியாபாரம். அதாவது இதுல வர லாபம் உங்களுக்கு சொந்தமானது. நஷ்டம் வந்தாலும் என்ன சேர்ந்ததுதான். ஓஹோ, இத கெட்ட பேரோ கேவலமா வந்தா அது யார சேரும்? இதுல எப்படி ஒரு கெட்ட பேரும் கேவலமும்? இது கள்ளக்கடத்த வைரம் தானே? எவன் சொன்னான்? இப்ப சொன்னியே பில் தர மாட்டேன், அதுக்கு என்ன அர்த்தம்? நடராஜ், இத்தனை வருஷமா இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு ஒப்படைச்ச நடவு இருக்கு. எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்ச? துரோகமா? நான் சொல்றேன் துரோகம் தான். நடராஜ், மரியாதையா வரவு கணக்கு அத்தனையும் இருப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இப்ப வெளியே போயிடு. அதை கேட்க நீயா? நீயா? ஆமா, சட்டப்படி நிர்வாக பொறுப்புக்கு அத்தனையும் என் கையில. முதல்ல நீ போ வெளியே. I say you get out. கோமா வரீங்க? எங்க மேட நடராஜனோட எலக்ட்ரம் அதிகமாயிட்டே போகுது. எங்க கடையிலயே அவன் கள்ளக்கடத்தல் வியாபாரம் பண்றான். அதுக்காக இப்ப என்ன செய்ய போறீங்க? சிங்கப்பூருக்கு தந்தி கொடுத்து எங்க அப்பா உடனே வர சொல்ல போறேன். வாங்க, போன டான்ஸ் போடுறேன். நீங்க விஷயத்தை சொல்லுங்க. என்ன இருந்தாலும் நீ அவசரப்பட்டு முருகனை வெளியில போன்னு சொல்லியிருக்கப்படாது. வெளியில போடான்னு முதல்ல சொன்னவனே அவன் தாங்க. கள்ள வியாபாரத்தை கண்ணால பார்த்த பிற்பாடு தானே ஒன்னு அவன் வெளியில போன்னு சொன்னான். ஆமா ஆமா, அதுல என்ன தப்பு? என்னையா இப்படி சொல்ற? அந்த கடையில இருந்துகிட்டே கள்ள வியாபாரத்தை செய்யி அப்படின்னு சொன்னவனே நீதானையா? நான் தான் செய்ய சொன்னேன். முருகனுக்கு தெரியும்படி அவன் செய்ய சொன்னேன். முருகன் தயாரனுக்கு தகவல் கொடுத்தா அவன் இங்க வந்தான்னா உன் கேள்வி என்ன ஆகும்? என்ன ஆகும்? Get out அப்படின்னு சொல்லுவோம். ஓஹோ, I say you get out அப்படின்னு நான் அவனை திருப்பி சொல்லுவேன். எப்படி? எப்படியா? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், அவன் கையெழுத்து போட்டு கொடுத்த வெத்து பேப்பர்கள் என்கிட்ட ஏராளமா இருக்குதுன்னு. அதை வச்சுக்கிட்டு நான் என்னென்ன செய்வேன் தெரியுமா? நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்து. இனிமேல் அந்த பேப்பர் கடையில் இருக்கப்படாது. அதை எடுத்துக்கிட்டு வந்து பாதுகாப்பான இடத்துல பத்திரப்படுத்து. யோ, உன் வீட்டை விட பாதுகாப்பான இடம் எனக்கு வேற. என்ன பெற்று படிச்சிடலாம்? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. உடம்பு சரியில்லையா? என்ன உடனே புறப்பட்டு சொல்லி தந்தி கொடுத்துருக்காரு. ஓ, தந்தி வந்திருக்கா? அப்ப நீ போகணுமே. கண்டிப்பா போய் தான் தெரியுதுல. ஆமா, போகணும். முருகன், இவன் வேற. முருகா, உங்க அப்பா வந்துட்டாரு. அப்பா திங்கக்கிழமை தான் லெட்டர் இருக்காரு. உண்மையா சொல்றியா? ஆமா, கடையில தான் இருக்காரு. உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. சரி, நீ போ, நான் வரேன் சொல்லு. போறேன். இங்கே வா நிப்பேன். நான் அவ்வளவு தூரம் எங்கிலும் தெரியாதவனா? சொல்லிட்டே நீ சரி போயேன். போறேன். ஊருக்கு போனதும் ட்ரங்கா போடு.
உன் அப்பாவோட உடனத்துக்கு அப்பப்ப எனக்கு தகவல் அனுப்பணும். ம் ஆகட்டுமா? என்னது ஒரு பதிலும் காணுமே? அதே என்ன கண் கலங்கி இருக்கு. நம்ம எங்க போட போறோம்? சந்திக்க தானே போறோம். சரி ஆகட்டுமா? ஏப்பா திங்கக்கிழமை வரதா தான் தபால் எழுதிட்டீங்க? ஆமா, அதுக்குள்ள நடராஜன் இங்க ஏதாவது பெருசா குழப்பம் பண்ணிட்டா என்ன பண்றது? அது சரி, இங்க என்ன நடந்தது? அவன் நம்ம கடையிலேயே கள்ளக்கடத்தல் வயிறுகளை வியாபாரம் செய்யறதை நான் நேரே பார்த்தேன். கையும் களமா பிடிச்சு சாவி கொத்த கொடுத்துட்டு போடா வெளியேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? என்ன வெளியே போடான்னு சொல்லிட்டான். இதுல இருந்து அவனுக்கு போராத காலம் ஆரம்பம் ஆயிடுச்சுங்கிறது உனக்கு புரியுதா? அவன் செய்யற இந்த கள்ளக்கடத்தல் வியாபாரத்தையே காரணமா வச்சு அவனை வெளியே அனுப்பிச்சுறேன். இப்பவே அவனை கூட்ட சொல்லட்டுமா? அவசரப்படாதே. இன்னைக்கே அவனை வெளியே போக சொன்னா நீ சொல்லித்தான் நான் செய்யறேன்னு அவன் புரிஞ்சுக்கிடுவான். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஒப்படைக்க வேண்டிய விஷயங்களை அவன் நேர்மையா ஒப்படைக்க மாட்டான். அதனால ஏதோ தற்செயலா இங்க வந்திருக்கிற மாதிரி அவன் கிட்ட பேசி 2 நாள்ல என்ன செய்யணுமோ அதை உடனே செஞ்சு முடிச்சுடுறான். அப்புறம் என்ன, அடுத்த அவசரமான விஷயத்தை அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏதாவது முக்கியமான விஷயம்? உன் தங்கச்சி சிவகாமி விஷயம் தான். அதுக்கு என்ன இப்ப அவசரம்? முதல்ல நடராஜன் விஷயம் முடியட்டும். நடராஜன் விஷயம் முடிஞ்சுதான் வச்சுக்கப்பா. அது என்ன சிவகாமி விஷயம்? அப்பா அது அப்புறம் சொல்றேன்ப்பா. அதெல்லாம் இப்பவே சொல்லித்தான் ஆகணும். நான் சொல்றேங்க. சும்மா பட்டா. ஓஹோ, அந்த பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கிற பையன் சிவகாமியை காதலிச்ச விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல. என்னது காதல? ஆமா, சிவகாமிக்கு அந்த பக்கத்து வீட்டு பையன் சிவகாமியும் அவனை விரும்புது. ஓஹோ அப்படியா, ரொம்ப சரி. ஏன் முருகா, பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க பார்க்க வேண்டாமா? மாப்பிளைய கூட்டிக்கிட்டு வா, நானும் பாக்குறேன். என் பொண்ணு கல்யாணம் நடக்க போகுது, அதை விட்டுட்டு வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கானுங்க. முதல்ல நடராஜன் விஷயம் முடியட்டும், அப்புறம் கல்யாணத்தை பத்தி பார்க்கலாம். முதல்ல சிவகாமி கல்யாணம், மத்ததெல்லாம் அப்புறம் தான். முருகா, இந்த மாசத்துல ஒரே ஒரு முகூர்த்தம் தான் இருக்கு, அதுவும் நாளன்னைக்கு. அன்னைக்கே கல்யாணம். நமஸ்காரம் சார். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க வக்கீல் சார். தேங்க்ஸ். நீயும் உட்காரு நடராஜா. பரவாயில்ல சார், நிக்கிறேன். நிக்கணுங்கிற நோக்கத்துல தானே சில நாளா ஏதேதோ செய்துட்டு இருக்க. பரவாயில்ல உட்கார். வக்கீல் சார். எஸ் சார். உலகத்துல முன்னேறணுங்கிற ஆசை பொதுவா எல்லாருக்கும் உண்டு. அப்படி ஆசைப்படுறது தப்பில்லைங்கிறது மட்டும் இல்ல, நியாயமானதும் கூட. ஆனா முன்னேறதுக்குண்டான வழிகளை தேர்ந்தெடுக்கிறதுல சில பேர் அவசரப்பட்டோ இல்ல அவநம்பிக்கையினாலேயோ தவறான வழிகளை தேர்ந்தெடுத்துறாங்க. லட்சத்துல ஒரு வார்த்தை. வக்கீல் சார், ஓவரா ரசிக்கிறத கொஞ்சம் விட்டுட்டு நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. கரெக்ட் கரெக்ட். இங்க சில நாளா நடந்த விஷயங்களை நான் கேட்கவோ கிளறவோ தயாராகிறேன். அதுவும் கரெக்ட். நடராஜா, உனக்கு ஒன்று சொல்றேன். வசதிகள் பெருக பெருக மேலும் மேலும் வசதிகளை எதிர்பார்க்கிறது தான் மனித சுபாவம். தன்னுடைய எண்ணங்களுக்கும் ஆசைகளுக்கும் ஒரு முடிவை வரையறுத்து சொன்ன மனுஷன் இதுவரைக்கும் இந்த உலகத்துல பிறக்கல, இனி பிறக்கவும் முடியாது. நடராஜா, நீ நினைக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆகணும்னு சொல்லால மட்டும் இல்ல, என் மனசாலையும் நான் வாழ்த்துறேன். கொஞ்சம் அப்படி வெளியே போயிரு, மற்ற விஷயங்களை வக்கீல் சார்கிட்ட நான் சொல்லி அனுப்புறேன். வக்கீல் சார், நம்ம கடையில நடந்த விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பூரணமா தெரியாட்டாலும் ஓரளவு கெஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமா நடராஜன் நம்ம கிட்ட வேலை செய்யறது அவனுக்கு நல்லதில்லை, நமக்கு நல்லதில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரிதான் சரிதான். அதனால சொந்தமா வைர வியாபாரம் நடத்த நடராஜனுக்கு நானே வசதி செஞ்சு தரேன். அதுக்கு முன்னால கம்பெனி வரவு செலவு கணக்கு, அப்புறம் இந்த நான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிற லெட்டர் பேப்பர், டாக்குமெண்ட், செக் புக், இது எல்லாத்தையும் அவன் என்கிட்ட ஒப்படைக்க வேண்டாம், உங்க கையில ஒப்படைச்சாலே போதும். வக்கீல் சார், என்ன யோசிக்கிறீங்க? இல்ல சார், இந்த கலிகாலத்துல இப்படியே ஒரு முதலாளி இருப்பாரான்னு லைட்டா திங்க் பண்ணி பார்த்தேன். அப்படியே அசந்துட்டேன் சார். ஐயா, என்ன ராத்திரி சாப்பாட்டுக்கு எல்லாம் முருகனை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கான், நீ போ. சரிங்க. முருகனா? ஆமா, கல்யாண வீட்டுல இருந்து வருது. ஓஹோ. அப்போ என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் ஓமூல அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வெறும் மனுஷனா வெளியேறி நடுத்தருவில் நிக்கணும் இல்லையா? உனக்கு தான் ஒரு சின்ன கடை வச்சு தரேன்னு சொல்றாரையா. எத்தனை பாக்குறையா? ஏய்யா, இந்த பொட்டிக்கடையை எதிர்பார்த்தா இத்தனை வருஷமா என் உடலும் உயிரும் போட்டி போட உழைச்சேன். எத்தனை பொறுப்பு, எவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு இழந்துட்டு நான் வெளியேறணுங்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையா, நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயா, நான் வெளியேற்றப்பட்டேங்கிற செய்தி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா எவனாவது என்ன மதிப்பானா, எவனாவது என்ன மதிப்பானா?
எவனாவது என்னய்யா, நானே மதிக்க மாட்டேன். இது உலக இயற்கை. மதிப்பிழந்து மரியாதை இழந்து பதவியை பறி கொடுத்து பரிதாபத்திற்குரிய பதரா இந்த உலகத்துல வாழணுமா? முடியாதியா, முடியாது. இத்தனை வருஷமா எந்த பதவியில இருந்தனோ அந்த பதவிக்குரிய நாற்காலியிலேயே உட்கார்ந்தபடியே உயிரை விட்டாது விடுவனே தவிர பதவியை விட்டு விட மாட்டேயா. ஏயா, நினைச்ச உடனே உயிரை விடுறது நம்ம கையில இருக்கு? நம்ம கையில இல்ல, ஆனா அந்த கடையில என் கை கட்டின தூரத்துல இருக்கு. என்ன இருக்கு? கடுமையான விஷத்தை காட்டிலும் கணத்துல உயிரை பறிக்கும் வைரம். அங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அந்த வைரத்தை நீதான் சாப்பிடணுமா? அதே ஏன் பயப்படுற? இப்போ தயாளனுக்கு முருகன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போக போறான். உன்கிட்ட வைரம் இருக்கு, என்கிட்ட அறிவு திறமை இருக்கு உன்னை காப்பாத்த. அப்புறம் என்ன?